இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 7. இன்று ஒரு குறள். அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் எண் 67. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மை யாதென்றால், கற்றவர் நிறைந்த அவையில் அவரினும் முற்பட்டிருக்குமாறு கல்வியுடையவனாக செய்தலாகும் என்கிறார். அதாவது தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மை யாதென்றால், கற்றவர் நிறைந்த அவையிலே அவரினும் முற்பட்டிருக்குமாறு கல்வியுடையவனாக செய்தலாகும் என்கிறார். ஒவ்வொரு தந்தையும் தம் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்றியமையாதது அவனை படிக்க வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது, தான் கற்ற கல்வியை விட அவன் கற்றோர் அவையினில் மிகச் சிறந்து விளங்குமாறு கற்றோர் அவையில் அவன் விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு படிக்க வைக்க வேண்டும். கண்டிப்பாக அப்படி அவர் எண்ணினால் கல்லூரிக்கு நிச்சயமாக மாணவனை அனுப்ப வேண்டும். கல்லூரியில் படித்து அவன் நிறைய மதிப்பெண்கள் பெற்று அவன் அப்படி இருந்தால்தான் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதை ஒவ்வொரு தந்தையும் உணர வேண்டும். அவனுக்கு அவர் செய்யும் கைமாறு அதுதான். தந்தை மகனுக்கு செய்யும் கைமாறு. நான் கைமாறுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தந்தை தன் மகனை மற்றவர்கள் உயர்ந்து விட்டார்கள், அதுபோல தாமும் தம் மகனை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் தந்தை என்று நான் சொல்லுவேன், என்னை கேட்டார். அதனால் அவர் எப்படியாவது அவனை படிக்க வைக்க வேண்டும். தயவு செய்து இந்த குறளை பெற்றோர்கள் அனைவரும் கண்டிப்பாக படியுங்கள். ஏன்னா வாழ்க்கையிலே கல்லூரி வாழ்க்கை மிக முக்கியமானதுங்க. அதற்கு சென்று விட்டாலே அந்த வாழ்க்கை அவனை செதுக்கிவிடும். மாணவ செல்வங்களே, தங்கள் தந்தையிடம் பெற்றோரிடம் கண்டிப்பாக நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், +1 +2 நல்ல மதிப்பெண்கள் எடுத்து விட்டேன், எப்படியாவது என்னை கல்லூரியில் சேர்த்து விடுமாறு செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். சில தகப்பனார்கள் அதற்கு உடன்படவும் மாட்டார்கள். அதற்காகத்தான் இவ்வளவு வலியுறுத்துகிறேன். அடுத்து இன்று ஒரு குறளை பார்ப்போம். இந்த குறளுக்கு ஏற்ற ஒரு புத்தகம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன புத்தகம் என்றால், முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு அவர்கள் எழுதிய கல்லூரி வாழ்க்கை. ஆகா, என்ன மொத்தமே இந்த புத்தகம் 26 பக்கங்கள் தாங்க உடையது. ஆனால் அவர் எழுதிய விதம் இருக்குல்ல, அவருக்கே அந்த கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் அங்குதான் ஏற்பட்டதாம், கல்லூரி வாழ்க்கையில் தான் ஏற்பட்டதாக சொல்கிறார். மனிதனை செதுக்கும் மகத்தான பருவமே கல்லூரி வாழ்க்கை. அவனுடைய அறிவு சிறகுகளை அகல விரித்து உலக திசைகளை அளக்க வைக்கும் அற்புத காலம் அது. தன்னிடம் இருக்கும் அத்தனை விதமான குறைபாடுகளையும் உதிர்த்து முதிர்ச்சியையும் கனிவையும் முனைப்பையும் தீவிர உழைப்பையும் கிரகித்து முன்னேறும் வலிமையை கல்லூரி வளாகத்தில்தான் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை பேசும் அற்புதமான நூலுங்க. தயவுசெய்து இக்காரணத்தை கொண்டும் தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். புத்தக திருவிழாவிலே நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் மதுரையில் எங்கே கிடைச்சாலும் மொத்தமே 26 பக்கங்கள் தான், 50 ரூபா தான். அருமையாக இருக்கும். இதை படிக்கையிலே உங்கள் அறியாமல் நிச்சயமாக நாம் கல்லூரிக்கு மாணவ செல்வங்களே உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இதை படித்தீர்களானாலே
நீங்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களை உந்தி செல்லும். உதாரணமாக எனக்கு கூட என்னை செதுக்கிய பருவம் கல்லூரி பருவம்தான். நான் புகுமுக வகுப்பில் கூட அந்த அளவுக்கு, ஏன்னா அது முதலில் ஆரம்பித்த கல்லூரி என்பதால் 1972 புகுமுக வகுப்பு, முதலில் 1971 அந்த கல்லூரி ஆரம்பித்தது. அதனால் அது அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி நடத்தினாங்க. ஏன்னா கல்லூரி வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில். ஆனால் எனக்கு கிடைத்த வாய்ப்பு அரசு கலைக்கல்லூரி ராமநாதபுரம். மறக்க முடியாத கல்லூரிங்க. எல்லாம் அரசிலே, அதாவது இது ஐஏஎஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு எடுத்தவர்கள் அவர்கள், எங்களுக்கு பாடம் நடத்தியவர்கள் அவர்கள். நான் ஆங்கில வழியிலே பொருளாதாரம். ஆகா, என்ன பருவம் நினைக்கிறீங்க? கல்லூரி பருவம்னா அவ்வளோ அற்புதமான பருவங்க, மறக்க முடியாதுங்க. என்னையெல்லாம் உண்மையிலேயே எப்படி இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்கிறார்களோ அதே மாதிரி என்னை செதுக்கியதும் கல்லூரி பருவம் தான். கல்லூரி பருவம் மிகவும் இன்றியமையாத பருவங்க. தயவுசெய்து மாணவ செல்வங்கள் கல்லூரிக்கு கண்டிப்பாக செல்லுங்கள். அதில் இதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, கவிஞர் கண்ணதாசன் கல்லூரிக்கே செல்லவில்லைங்க. ஆனால் அந்த பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் அவர் எழுதிய பாடலுங்க. என்ன அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கல்லூரி ஆண்டு விழாவிலே ஒவ்வொரு கல்லூரியிலையுமே அந்த பாடலை தான் படிப்பார்கள். இப்போ கூட இன்னும் சில கல்லூரிகள் அதே தான் வைக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய நண்பர் நல்ல பாடகர், அவன் அந்த பாட்டை படித்த உடனே அப்படியே எல்லாருமே கண்கலங்கி, அதாவது ஸ்வீட் காரம் காப்பி சாப்பிடுவோம்ல, கண்கலங்கி சாப்பிட்டோங்க அந்த அளவுக்கு. அதாவது என்ன அவர் சொல்கிறார் அந்த பாடலில், எந்த ஊரில் எங்கு நாம் காண்போமோ அப்படின்னு சொல்கிறார். எந்த ஊரில் எப்போ நம்ம காண்போமோ என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்து வந்தோமே என்று சொல்கிறார். என்ன அற்புதம், என்ன அற்புதம்ங்க. இந்த புத்தகத்தை அவர் ரசித்து எழுதியிருக்காருங்க. நடையும் அப்படி இருக்கிறது, அவருடைய பாவனையும் அப்படி இருக்கிறது. உண்மையிலேயே முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை இந்த புத்தகம் படித்தவுடனே நான் அவர் மேல் ஒரு தனி அபிப்பிராயம் வந்துவிட்டது எனக்கு. அந்த அளவுக்கு அருமையான மனிதருங்க, நம்மை செதுக்கிய மனிதர் இவருங்க. அவருக்கு கல்லூரி காலங்களாம் சுதையுது. அவர் கவிதை எழுதி பரிசு பெற்ற நாட்களும் கல்லூரி காலங்கள் தான். தயவு செய்து கல்லூரிக்கு மாணவர்கள் செல்லாமல் இருக்காதுங்க. அந்த பருவம் கிடைத்தற்கு அரிய பருவம், வாழ்க்கையில் நாம் உயரக்கூடிய பருவம். மறக்காதீர்கள் மாணவ செல்வங்களே. தயவு செய்து கல்லூரியை எந்த விதத்தில் நீங்கள் படித்தாலும் சரி, கல்லூரிக்கு சென்று விடுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.